ஹாய் எல்லாரும் வணக்கம். இட்ஸ் ஈவினிங் vlog. தங்கப்பிள்ளையை கூப்பிட்றதுக்காக நாங்கள் 2 பேரும் எப்போயாச்சும் ரேராக ஒன்றா போவோம். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி போயிருந்தோம். அப்படியே முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனோம். ஸோ இந்த செடியெல்லாம் காஞ்சு கிடக்கேப்பா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற வேண்டியதானே அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாங்க. இந்த நீயே தண்ணி ஊற்று அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. சரி அப்படின்ட்டு நம்மளும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். நான் ஒரு சிஸ்டரோட வீடியோ பார்த்துருந்தேன். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடக்கும்ல, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. அதை பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அது நடந்திருக்கு. நான் பலமுறை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. கலகலன்னு இருப்போம். ரொம்ப டாக்கட்டிவ், பேசிகிட்டே இருப்பேன் தொண. இப்போல்லாம் வந்து யாருன்னா நம்மக்கிட்ட வந்து பேசினா கூட அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த டைமில் வந்து நான் சைலண்ட்டாக அவங்க சொல்கிறத மட்டும் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ கண்ணாடியில் வந்து சில டைம் என் ஃபேஸை பார்க்கும்போது ஏன் நம்ம மூஞ்சி ஏன் உருன்னு டென்ஷனாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும். இல்லை சில டைம் நான் வீடியோ எடுக்கும்போது கூட பார்ப்போம், ஏன் நம்ம ஃபேஸ் ஏன் இப்படி உருன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம எப்பயாச்சும் டவுனாக இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதை ரியலைஸ் பண்ணி நம்மளுக்காக ஒரு லிசனர் இருந்தால் அந்த இடத்துல லைஃப் சேஞ்ச் ஆகும். தோளில் தட்டி கொடுத்து பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், கடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லிசனர் இருக்கணும், ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில டைம் நம்மளால் முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து நான் போஸ்ட் அவுட் ஆயிடுவேன். அண்ட் மனசுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எல்லாமே போய் அப்படியே ஃப்ரீ ஆயிரும். எனக்கு மட்டும்தான் அப்படிலாம் நடந்திருக்கா, இல்லை உங்களுக்கும் நடக்குமா அப்படின்றதே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.